வணக்கம் மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு மகாநதி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க. அவங்க வீட்ல போயிட்டு, "யார்றா நீங்க என்னைய வந்து பொண்ணு கேட்க வராங்க அப்படின்னு வர்றதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வெளிய வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து ஓடி வந்து சாரிலாம் கேட்குறாரு. "சத்தியமா எனக்கு தெரியாதுங்க அவங்க உங்கள வந்து பொண்ணு கேட்க வந்தது" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அவங்க அத்தா வந்து சொல்லியிருப்பாங்க, "நீங்க ஏன் உங்க ஒய்ஃப் உயிரோட இருக்காங்கன்னு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் சொல்லுவாரு, "அவ கண்ண பார்த்து பேசும்போது நான் எப்படி அவ இறந்துட்டான்னு சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. ஸோ வெளிய வந்து சொல்லுவாரு காவேரிட்ட, "என் ஒய்ஃப் நீங்க நெனச்சது மாரி உயிரோடலாம் இல்ல. அவங்க இறந்து போயிட்டாங்க. நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டது மாரி அவங்க இறந்து போயிட்டாங்க. குட்டி காவேரிக்கு அம்முவுக்கு வந்து இது தெரியக்கூடாது. தெரிஞ்சா கஷ்டப்படுவா" அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்கள வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அதனால தான் அவங்க ஃபோட்டோவ கூட குட்டி காவேரி அம்மு வந்து பார்த்துறக்கூடாதுன்னு எங்க வீட்ல ஃபோட்டோவே வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாரு. காவேரியோட மனசு அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்தது மாரி இருக்கு. ஸோ எனிவே காவேரி சொல்லுவாங்க, "அதுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன். பாவமா தான் இருக்கு. அதுக்காக நான் வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுல போயிருவாங்க. போனதுக்கப்புறம் நைட்டு விஜய் வந்து அந்த 3 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பாரு காவேரிக்கு. காவேரி ஷாக்கா, "என்ன இப்போலாம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்கறதுக்காக வெளிய வருவாங்க. அவங்க அம்மா அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "வாவ்" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே இது ஒரு லவ் சீக்வென்ஸ் போகும்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்த கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.